இந்த அம்மன்ற வார்த்தையை எப்படி சூஸ் பண்ணீங்க? நாளைக்கு காலையில் 5 மணி கடை ஓப்பன், நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்துச்சு. மீனாட்சியாக இருக்கணும், பட் ஏற்கனவே இருந்தவங்க பேர் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கும் போது ஒரு 5-6 பேர் எழுதி போட்டு ஒருத்தர் போகிறவரை கூப்பிட்டு எடுக்க வச்சோம் சீட்டு. அதில் அவர் எடுத்து கொடுத்தது அம்மன் வந்துச்சு. அன்னைக்கு அந்த பேர் பிடிச்சது. படிக்கும்போதே இந்த தொழிலுக்கு உள்ளே போயிட்டேன். நைட் வேலை, ஸ்கூலு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 89லேருந்து 98 எழுதி நான் படிச்சுக்கிட்டே தான் வேலை பார்த்தேன். டீ மாஸ்டர் நான் தான், பால் காய்ச்சல், விளக்குற, கழுவுற, கூட்டுற எல்லாம் ஒரே ஆள் தான். 14 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் வைப்போம்னு முடிவு பண்ணேன். ஒரு டீலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 20 மணி நேரம் கடைக்குள்ளேயே கிடப்பேன். என் சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு கடை இப்போ சூரியன் பங்களிப்புன்றது இந்த அம்மன் டிராவலில் எவ்வளோ அதிகமாக போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கடை கூட்டமாக இருக்குடா, ஒரு கடை நல்லா இருக்குடான்னு சொல்லிடுவாரு. அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, போயிட்டு அங்கே சாப்பிட்டு கூட்டு பார்த்துட்டு இது இப்படி இருக்கு, இப்படி பண்ணலாம் சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லுவார். இப்படி அங்கே பண்ணுவோமா, இப்படி யோசித்தது ஒன்று. நான் இன்றைக்கி ஒரு 12 கடை நடத்துகிறேன். அதில் எல்லா கடையும் லாபத்தில் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. நான் டோட்டலாக தான் லாபமாக நட்டமான்னு பார்க்குறேன். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒன்று அண்ணன் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு இருந்து விடாப்பிடியா கடத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. இதுல பல தோல்வி வந்திருக்கு, சில வெற்றி தான் வந்திருக்கு. உங்க பார்வைக்கு வெறும் சக்சஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னால வழிகள் நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கடை வைக்கிறது, இலவச உணவாக இருக்கட்டும், இவ்வளவு கம்மியான ஒரு விலையில கொடுக்குறது, இந்த ஒரு ஐடியாலாம் எப்படி வந்து அடிக்கடி இப்படி வீட்டில் எல்லா பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்பா ஏப்பா இவ்வளோ பண்ணுறோம்லப்பா, ஒரே ஒரு இந்த ஆஸ்பத்திரியில் ஒன்று பண்ண என்னப்பா, அவமே இல்லாமல் நட்டம் வராத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் மினிமம் நட்டம் வருது மாதம். சூரியனே அவர் பண்டில் இருந்து மாதம் கொடுத்துறாரு. என் பங்குக்கு வந்து உழைப்பு போட்டுட்டு இருக்கேன். ஹேலோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இந்த அம்மன் ஹோட்டல் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த அம்மன் ஹோட்டல் வளர்ச்சிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அதில் நமக்கு ஒரு முகம் பரிச்சயமான முகம், ஆனால் அதுக்கு முகத்துக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இப்போ அவங்க கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேச போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கு தம்பி. ரொம்ப சந்தோஷம் அண்ணா உங்களை பார்த்தது. இவ்வளோ நாள் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க, நிறைய ஷேர் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இப்போ முதல்ல கேமராக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க பேரு அப்படின்றது உங்களோட அடையாளம் பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் போதுண்ணே. என் பேர் லக்ஷ்மணன் தம்பி. நான் ஒரு 9th படிக்கும்போதே இந்த தொழிலுக்கு உள்ளே போயிட்டேன். அதாவது எப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டே நைட் வேலை, ஸ்கூலு, சென்ட் மேரி ஸ்கூலில் தான் +1 +2 படித்தேன். அப்போ ஆரிய பவுண்டு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அதில் நைட்டு வேலை பார்ப்பேன். நைட்டு வேலை பார்த்துட்டு அங்கே பகலில் ஸ்கூலுக்கு போவேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 89லேருந்து 98 எழுதி நான் படிச்சுக்கிட்டே தான் வேலை பார்த்தேன். 9th 10th +1 +2 ப்ளஸ் பிபிஏ முடிக்கும் போது சரஸ்வதா காலேஜில் முடித்தேன். 98 முடிச்சுட்டு வெளியே வரும்போது அடுத்து எம்பிஏ படிக்கணும்னா அன்றைக்கி சூழ்நிலை வந்து அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு 11,000 ஃபீஸு. அப்போ 98 அந்த ஒரு செமஸ்டர் 4 செமஸ்டர் எம்பிஏ. ஒவ்வொரு செமஸ்டர் தான் ஃபீஸ் கட்டணும்னா அந்த 11,000 கட்ட முடியாமல் 11,000 வந்து அந்த அன்னைக்கு அந்த அமௌண்ட்டு எங்களுக்கு எட்டாக்கனியாக இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நாங்களும் வெளியிலலாம் இப்போ என்னை படிக்க வச்சது எல்லாமே அம்மா கடையங்கப்பி வாங்கி தான் படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே படிப்பை தொடர முடியாமல் அப்படி ஒரு வேலைக்கு போவோம், அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது வீட்டில் அப்படின்னு ஒரு வேலைக்கு போகும்போது அன்றைக்கி நிலைமைக்கெலாம் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் கிடைக்காது. ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பார்க்கணும். அப்போ ஒரு இடத்துல போய் நான் படிச்சிருந்தா கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ கடையில் கிளாஸ் கழுவுற வேலை தான் இருக்குண்டாங்க. அது 15 ரூபா சம்பளம். 98 இந்த மகால் பக்கத்தில் காமதன்னு ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் வேலை செய்கிறேன். அப்போ நான் டிகிரி ஹோல்டர். அப்போ அந்த டீ கடையில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டு 12 மணி நேரம். அதை முடிச்சுட்டு போனால் காலைல 15 ரூபா சம்பளம். இங்கேருந்து அந்த டீ கடையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் 2 ரூபா போகும், 13 ரூபா வீட்டில் கொடுப்போம். இப்படித்தான் ஜேர்னி ஆரம்பிச்சு. ஒரு 3 மாதம் கழித்து ஒரு கேஷியரு அந்த கடைக்கு வர வேண்டியவர் வரல. அப்போ ஓனர் கூப்பிட்றாங்க, கேஷியர் வரல, என்ன பண்ணுறான்னு. அப்போ நான் சொல்கிறேன், நான் பார்க்கவா சார்ன்றேன். உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், நான் பார்த்துருவேங்க. இப்போ உனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்குறேன். நான் அப்போ தான் சொன்னேன், நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் சார், பிபிஏ டிகிரி ஹோல்டர் சார். அதே இப்போ முதலே சொல்லலை அப்படின்றாரு. சரி பாருண்டாரு. அன்னைக்கு நைட்டு நான் டியூட்டி பார்க்கும்போல மற்றவங்க பார்த்ததுக்கும் நான் பார்த்ததுக்குமே அவர் அக்கௌண்டிங்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அக்கௌண்டிங் முடித்ததுனால எனக்கு எப்படி ஒரு கணக்கை எழுதணுன்றதுலாம் தெரியும். அவங்க சும்மா பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க. நானும் வரவு செலவு எக்ஸ்பென்ஸ் என்ன எல்லா டீட்டெயிலும் பிரித்து கொடுக்கும்போது அவருக்கு பிடிச்சிக்கிருச்சு.
அதுலேருந்து அப்படியே தம்பி நீ கேசியராகவே பார்க்குறியான்னு கேட்டாங்க. அப்படியே அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக 98 கேசியராக இருந்தேன். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் கேசியராக இருந்தோம். அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, மேனேஜராக போட்டார் என்னைய. மேனேஜ்மெண்ட்னா டூட்டி கிடையாது, எல்லாத்தையும் அன்றைக்கி பூரா சர்வே பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே மார்க்கெட் போகிறது, பர்ச்சேசிங் பண்ணுறது, பர்ச்சேசிங் அண்ட் சேல்ஸு அண்ட் மார்க்கெட்டிங் எப்படி வியாபாரத்தை புக்கப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நானாக எனக்கு தெரிஞ்ச வச்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தேன். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓனருக்கு. அப்புறம் ஓனர் முழு மூச்சை என்கிட்டயே கடையை கொடுத்துட்டாங்க. கடையை கொடுத்து ரன் பண்ண விட்டாங்க. 2003 வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு 2003 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2003 கல்யாணம் பண்ணோன்னே அப்படியே நான் தனியாக போய் கடை வைக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்படியே வெளியேறி அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கடை வைக்க போகிறேன்னு போனோம். 2003 முதல் எங்கே ஆரம்பித்தோம்னா, சின்ன கடை தெருன்னு மதுரையில் ஒரு ஏரியா இருக்குது, தெற்கு வாசல் பள்ளிவாசல் பக்கத்தில். அங்கே 2003 ஒரு சின்ன கடையாக பிடிச்சி நான் என் தம்பி 2 பேர் மட்டும் சேர்ந்து ஆரம்பித்தோம். இருக்க காசெல்லாம் போட்டு வெளியிலையும் கொஞ்சம் கடை வாங்கி செலவு பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணி கடையை 2004 வந்து அவர் கடையை விடுன்ட்டார். அக்ரிமெண்ட் முடிஞ்சு 11 மாதம். நான் நல்ல எஃபெக்ட் போட்டு வியாபாரத்தை நல்லா கொண்டு வந்தேன். அந்த ஏரியாக்காரங்க பூரா என்ன இவ்வளோ வியாபாரம் ஓடுது அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. அவருக்கு அந்த இடத்துக்காரர் கொஞ்சம் ஆசைப்பட்டாரான்னு தெரில. அந்த இடத்த வந்து திருப்பி வந்து எனக்கு 11 மாதம் முடிஞ்சு தம்பி காலி பண்ணிட்டார். என்ன செய்யணும் ஒன்றுமே புரியாமல் இருந்தது. அப்புறம் திருப்பி அந்த கடையை விட்டுட்டு அப்படியே கடை தேடி நரிமேட்டுன்னு ஒரு ஏரியாவில் வந்து 2004 இங்கே ஒரு கடையை பிடிச்சேன். அந்த ஒரு 2 மாதம் சும்மா இருந்தேன். அப்புறம் இங்கே ஒரு சின்ன இடத்த பிடிச்சி, சின்ன கடை, ஒரு ஆள் மட்டும் தான் நிற்க முடியும் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு சின்ன கடையை பிடிச்சி அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி 2017 நான் தான் முதல்ல ஒரு டீ மாஸ்டர், நான் தான் பால் காய்ச்சல், விளக்குற, கழுவுற, கூட்டுற எல்லாம் ஒரே ஆள் தான். வியாபாரம் கூட ஒரு 14 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 2017 ஒரு ஹோட்டல் வைப்போம்னு முடிவு பண்ணோம். அன்னைக்கு வந்து எல்லா பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு டீ கடை வச்சுட்டு நீ ஹோட்டல் வைக்க போகிறீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி ஹோட்டல் இல்லை, வெறும் டீ கடை, வடக்கடை, ரெஸ்டாரண்ட்டுன்றது பெரிய அனுபவம். அது எப்படி எனக்கு வந்து ஆரியபவனில் வேலை பார்த்தனால 89 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தியாங்க நைட்டு. அந்த அனுபவம் நல்லா பண்ணால் நம்மளால் முடியுன்றதோட போய் காமராஜர் ரோட்டில் அம்மன்ற ஒரு பெரிய பில்டிங்கை பிடிச்சி வாடகைக்கு பிடிச்சி 2017 நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வியாபாரம் வரும்ண்டு. ஒரு பயத்தில் தான் ஆரம்பித்தது. ஆனால் முதல் நாள்லேருந்து வியாபாரம் பிடிச்சிருச்சு. வியாபாரம் வர எங்களுடைய ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக கூடிடுச்சு. எப்படின்னா, நம்ம நினைக்காத ஒன்று நடக்குது இல்லை, அப்போ நம்மளுடைய ஓட்டம் கூடிடுச்சு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 20 மணி நேரம் கடைக்குள்ளேயே கிடப்பேன். இன்னைக்கு எழுதி பார்த்தீங்கன்னா என்னுடைய அதிகமான நேரம் நான் வீட்டில் இருந்த நேரம் இல்லை, கடையில். இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம்னா அதுக்கு என் சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு தான். கடை குடும்பம், இந்த 2 தவிர என்னுடைய டயத்தை நான் வெளியே ஃபோக்கஸ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி எழுதி பார்த்தா ஓரளவுக்கு நல்லபடியாக எல்லாம் தொழில் போய்கிட்டுருக்கு டே பை டே. ஆனால் நான் வந்து எதுலேயுமே திருப்தி ஆக மாட்டேன். ஒரு விஷயம் பண்ணால் இதோட நீ அடுத்து பெருசாக பண்ணணும், இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் வேறு ஏதாவது வித்தியாசம் பண்ணணும் இப்படின்னு பண்ணி ஒரு டீ கடை ஆரம்பித்து, அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து, இப்போ ஒரு ஸ்வீட் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்யூச்சரில் பேக்கரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த பிஸ்னஸை பெருசாக பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன ஊர் தான், ஆனால் இந்த சின்ன ஊருக்குள்ளேயே நம்ம நல்லா பண்ணால் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை நிறையா இருக்குது. அந்த நம்பிக்கையும் உழைப்போடு சேர்ந்து எங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் அந்த அம்மன் அப்படின்ற வார்த்தை ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க, அம்மன்ற வார்த்தை. அப்போ எவ்வளோ பேருக்கு தெரியுன்றது தெரில. இப்போ மதுரைக்குள்ள அம்மன் அப்படின்னாலே இவங்க கடை தான், இந்த கடை தான்ப்பா அப்படின்றது தெரிய வந்துருச்சு. இந்த அம்மன்ற வார்த்தையை எப்படி சூஸ் பண்ணீங்க, இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி? நான் சொன்னேன்ல, 2003 ஒரு கடை, சின்ன கடை தெருவில் ஒரு சின்ன வாடகை பிடிச்சி ஒரு கடை வேலை பார்த்தோம். வேலை பார்த்து கடை நாளைக்கு ஓப்பன். அப்போல்லாம் வந்து பெயிண்டிங் போடுதேன். ஆமாம், சாரம் கட்டி பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் போர்டெலாம் அப்போ இல்லை. அப்போ நைட்டு கரெக்டாக மணி, நாளைக்கு காலையில் 5 மணி கடை ஓப்பனு. அந்த நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. பெயிண்டிங் நாங்களும் என்னென்ன பேர்னா ஒரு பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருந்துச்சு. நிறையா பேர் யோசித்தோம், கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அதில் எனக்கு என்னென்னா, மீனாட்சியை குறித்து தான் மீனாட்சி காப்பி பார்னு வைப்போம்னு பிளான் பண்ணோம். ஆனால் மீனாட்சி காப்பி பார்னு மதுரையில் நிறையா இருக்குது.
அதனால சரி மீனாட்சி பால் பண்ணைன்னு வைப்போம்னு பார்த்தோம். அதுவும் அவங்கள தான் குறிக்கும். அப்போ மீனாட்சியாக இருக்கணும், பட் வந்து அவங்க ஏற்கனவே இருந்தவங்க பேர் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கும்போது ஒரு 5-6 பேர் எழுதி போட்டு மீனாட்சி காப்பி பார், மீனாட்சி பால் பண்ணை, மீனாட்சி அம்மன் பால் பண்ணை, மீனாட்சி அம்மன் காப்பி பார், வெறும் அம்மன் காப்பி பார்னு எழுதி போட்டுருந்தோம். எழுதி போட்டு ஒருத்தர் போகிறவரை கூப்பிட்டு எடுக்க வச்சோம் சீட்டு. அதில் அவர் எடுத்து கொடுத்தது அம்மன் வந்துச்சு. அன்னைக்கு அந்த பேர் பிடிச்சது. இன்னைக்கு எடுத்து எங்கேயுமே ஆனால் அப்படியே மீனாட்சி படத்தை போட்டுவிட்டேன். அங்கே அப்போ போர்டில் மீனாட்சி வரைஞ்சிட்டு அம்மன் பால் பண்ணிட்டு ஆரம்பித்தேன். அப்போ பால் பண்ணின்ற ஒரு ட்ரெண்டிங் இருந்துச்சு. ஒரு 2-3 கடை மதுரையில் தெரியும் பால் பண்ண வைப்பாங்க. அப்போ அம்மன் பால் பண்ணிட்டு வச்சோம். நரிமேட்டுக்கு வந்த பின்னாடி அம்மன் காப்பி பாருன்னு மாற்றணும். இப்படித்தான் உருவானது. இந்த மாதிரிதான் அம்மன்ற வார்த்தை உருவானது. சரி, இப்போ என்னன்னா எனக்கு உங்களை விட இப்ப சூரிய அண்ணன் வந்து ஒரு மாதிரி வெளிச்சத்திலேயே இருந்தவர், அதிகமா தன் முகத்தை வந்து வெளியே காமிச்சுக்கிட்டே இருந்தவர். அவரோட பங்களிப்புன்றது இந்த அம்மன் ஹோட்டல், இந்த அம்மன் டிராவல்ல எவ்வளவு அதிகமா இருந்தது? அது எங்க குடும்பத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு விஷயமும் எல்லா பேரும் சேர்ந்து தான் பேசுவோம். நான் ஒன்று யோசிக்கிறேன்டா, அது அண்ணன்ட்டு இருந்து மூத்தவர்ல இருந்து அம்மாட்ட இருந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி செய்வோமான்ட்டு. இதில் பல தோல்வி வந்திருக்கு, சில வெற்றி தான் வந்திருக்கு. நம்ம தோல்வியை மறந்துடுவோம்ல. இந்த மாதிரி எல்லாம் பேசி ஒவ்வொன்றா பேசி பண்ணுறது. டெய்லி என்ன ஷூட்டிங் இருந்தாலும் சரி, தொழிலை பற்றி பேசி இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா, இந்த ஊரில் போய் இந்த கடையை பாருவேன், ஏன் அந்த ஊரில் அந்த கடையை பாருவேன் சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லுவார். நானும் போய் ஒரு எப்போ டைம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே போயிடுவோம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவர் போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கடை கூட்டமாக இருக்குடா, ஒரு கடை நல்லா இருக்குடான்னு சொல்லிடுவார். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த எப்போ இந்த ஷார்ட் டைமில் எனக்கு எப்போ டைம் கிடைக்கோ போயிடுவோம். போயிட்டு அங்கே சாப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு இது இப்படி இருக்குது, இப்படி பண்ணலாம், இப்படி அங்கே பண்ணுவோமா, இப்படி யோசித்தது ஒவ்வொன்றும். ஒரு டீலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா இந்த மாதிரி யோசித்து பண்ணது. ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி வியாபார ஆட்களுக்கு வந்துட்டு நம்ம என்னதான் பண்ணாலும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம கொடுக்கறது பெஸ்ட், ஆனா இதோட எப்படி பெஸ்டா கொடுக்கலான்ற ஒரு யோசனை போய்கிட்டே இருக்கும்ல. அப்படி நீங்க எப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்க? இல்ல, எல்லா பிஸ்னஸ்மேனுக்குமே அந்த யோசனை வரும். எல்லா பேருமே நான் பெட்டரா கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. அது நான் இல்லை, யார் எடுத்துக்கிட்டாலுமே நல்லா கொடுக்கணும், நல்ல பொருளை மக்கள்கிட்ட கொடுக்கணும், எல்லா பேரும் ஆசைப்படுவோம். ஆனால் அதை லாங் டைமை நிலச்சி நிற்கிறது தான் கஷ்டம். இந்த ஃபீல்டில் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க, 2 மாதத்துக்கு கொடுப்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு எழுதி விடாப்படியா நான் இன்றைக்கி ஒரு 12 கடை நடத்துகிறேன். அதில் எல்லா கடையும் லாபத்தில் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. நான் டோட்டலாக தான் லாபமாக நட்டமானு பார்க்குறேன். ஒரு கடை நட்டத்தில் ஓடும், ஒரு கடை லாபம் நட்டம் இல்லாமல் ஓடும். அப்போ ஒரே குவாலிட்டி, ஒரே ரேட் வைக்கணும். ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு மக்கள் இருப்பாங்கல்ல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? ஒரு ரிச்சான இடத்துல வைக்கிற ரேட்டு தான் நான் ஒரு லோக்கல் இடத்துலையும் வைப்பேன், வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு இது விலை அதிகமாக தெரியும், ரிச்சான இடத்துல இருக்கவங்களுக்கு விலை கம்மியாக தெரியும். அப்போ அங்கிட்டு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடச்சா அந்த லாபத்தை தூக்கி இங்கிட்டு போட்டுக்குருவோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு அண்ணன் சொல்கிறது, எப்பயுமே தரத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. இன்னொன்று லாபம் நட்டம் அதான் கணக்கு. ரொம்ப ஒரு கடையில் நட்டம் வருதுன்னு கடையை அடைச்சிடக்கூடாது. அது ஒரு நாள் ஓடட்டும், முடிஞ்சோம்னா வெரைட்டிஸை குறைச்சிக்கோங்க. நிறைய பேசுவோம். நானும் சூரியனே என் தம்பியை உட்காந்து நிறைய விஷயம் பேசுவோம். எல்லாத்தையும் கடந்து தான். இப்போ உங்கள் பார்வைக்கு வெறும் சக்ஸஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னால் வழிகள் நிறையா இருக்குது. சில முடிவெடுக்க திணறிலாம் முடிவெடுப்போம். சரி பார்ப்போம், போகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு மாறிக்கிறோம். ஆனா நம்ம நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கோம். இப்போ நீங்க வந்துட்டு 5 ரூபாய் சம்பளத்துல இருந்து 15 அந்த மாதிரி உங்களோட சம்பளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வேலை பார்த்துருப்போம். அதுல நம்ம நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சிருப்போம், நிறைய அசிங்கப்பட்டிருப்போம், நிறைய திட்டு வாங்கியிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். இப்போ நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே பல ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க, எப்படி பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க உள்ள ஒருத்தவங்க வரும்போது? இப்போ நான் ஒரு லேபராக இருந்ததுனால லேபருடைய பெயின் என்னன்ட்டு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஓனராக இருக்கும்போது ஓனருடைய பெயின் என்னன்றது எனக்கு தெரியும். அப்போ ஒரு லேபர் பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும், அவருடைய வேலையும் சரி சம்பளமும் சரி. அதேமாரி ஒரு நிறுவனத்துக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கணும். இங்கே யார் ஒரு தொழில் பண்ணுறேன், என்னுடைய முதல் விஷயம் என் கஸ்டமரை நான் திருப்திப்படுத்தணும். அவர் கொடுக்குற காசுக்கு ஒரு நியாயமான பொருளை கொடுக்கணும். அவர் என்னை பாராட்டாலும் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, அவரே
அது ஏற்றுக்கிற மாதிரி அவர் கொடுக்குற காசுக்கு என் பொருள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்று ஏன்டா நம்ம கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல ஊழியர்கள், அவங்கள மரியாதை நிமித்தமாகவும் சரி, சம்பள விஷயத்துலையும் சரி, அவங்கள என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் எப்படி செய்யணும் நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் லேபர் விஷயத்தில். இதையும் தாண்டி நான் ஒரு இன்வெஸ்டராக நான் படுற எஃபெக்ட்டுக்கு ஒரு மினிமம் லாபம் கிடைச்சா போதும். இது ஏர்முகத்தில் இருக்கணும். இந்த மூணையுமே நான் என்னால் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமோ மூணையுமே கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அதே மாதிரி நான் இந்த ஒரு விஷயம் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 21 வருஷம் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த அனுபவத்தில் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ இருக்க ஆட்கள் எல்லாருமே டீ கடைன்றது ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. ஓகே டீ கடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. ஒரு 6 மாதம் இருக்கிறாங்க, வியாபாரம் இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த கடையை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொருத்தன் வரான், ஓகே அப்போ இந்த கடையில் இருந்திருக்கு ஆல்ரெடி, அப்போ நம்மளும் போவோம்னு சொல்லி வராங்க, ஒரு 6 மாதம் இருக்காங்க போயிடுறாங்க. இந்த மாதிரி டீ கடை போட்டாலே லாபம் பார்த்துடலான்ற ஒரு நோக்கத்தோட ஒரு சில ஆட்கள் உள்ளே வந்து போகிறாங்களே. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன தோணும்? இல்லை இது வந்து எப்படின்னா எல்லா பேர்த்துக்குமே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற இன்னைக்கு இளைஞர்கள் வர்றது நல்ல விஷயம். பட் அவங்க கொஞ்சம் ஒவ்வொரு தொழிலையும் அந்த புரிதலோட கால் வச்சு அவசரப்படாமல் நிதானமாக அவங்களே அப்சர்வ் பண்ணிட்டாங்கடா. யாருடைய ஐடியாவும் யாரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் யோசிக்கிறது நீங்கள் யோசிக்க முடியாது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் நாலேஜுக்கு இந்த ஃபீல்டை பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இதிலேருந்து படிப்படியாக நீங்கள் வந்தீங்கன்னா அவசரப்படாமல் இந்த ஹோட்டல் ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஆர்வம் ரொம்ப முக்கியம். ஆர்வம் இல்லைன்னா ஆர்வமும் தேடல் வேணும். ஒரு தொழிலில் நாலேஜை கற்றுக்கிறணும். இந்த தொழிலை பற்றி எங்கே போனாலும் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதை நம்ம உற்று நோக்கணும், அதை கவனிக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் பண்ண போல ஒரு ஃபியூச்சரில் டே பை டே ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுத்துரும் நமக்கு. இந்த தொழிலே நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா, கற்றுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா எந்த ஃபீல்ட்லையும் ஜெயிச்சிடலாம். எல்லாமே நமக்கு தெரியும் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே கற்றுக்கிற முடியாது. பரந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா உழைப்பு, இதையும் தாண்டி உழைக்கணும். சும்மா வாயில் பேசிட்டு உங்கள் மூளை மட்டும் வேலை செஞ்சால் பத்தாது. எந்த அளவுக்கு உங்கள் திங்கிங் போகுதோ அந்த அளவுக்கு உடம்பு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். சில இடத்துல ஏற்றம் இறக்கம் இருக்கும், அதெல்லாம் கண்டு பயப்படவே கூடாது. ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டால் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நோக்கம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய சாதனை பண்ண முடியாது. இதில் இதுவும் ஏற்ற இறக்கம் நட்டம் இதெல்லாம் சகசம். இதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும். அதான் உங்களுடைய ஆர்வம் தேடல் உழைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஃபீல்டையும் தோக்க முடியாது. தோக்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஆனால் அதே மாதிரி நம்ம கடை மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கடை வைக்கிறதா இருக்கட்டும், அங்கே வந்துட்டு இலவச உணவாக இருக்கட்டும், உணவு கம்மியான ஒரு விலையில கொடுக்குறது, இந்த ஒரு ஐடியாலாம் எப்படி வந்துச்சு? இது வந்து அம்மானால பண்ணது. எங்கள் பெரியம்மாவை ஆஸ்பத்திரியில் சிஹெச்சில் வச்சுருந்தோம். நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு. அப்போ அம்மா தான் அடிக்கடி போய் பார்த்துக்குருவாங்க. டெய்லி போவாங்க வருவாங்க. ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கலடா, ஒரு சுடுதண்ணி வாங்க முடியலடா, எப்படி சொல்கிறது, அப்போ ஆஸ்பத்திரியே கொஞ்சம் நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ சாப்பாடு ஒரு சாப்பாடுன்னு வீட்டில் வந்து அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு தான் போகணும். அந்த சாப்பாடை கொண்டு போய் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம சிஹெச்சில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா ஒரு நாள் நாங்கள் அடிக்கடி இப்படி வீட்டில் எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா ஏப்பா இவ்வளோ பண்ணுறோம்லப்பா, ஒரே ஒரு இந்த ஆஸ்பத்திரியில் ஒன்று பண்ண என்னப்பா அப்படின்னு. ஏம்மா ஆஸ்பத்திரியில் பண்ணால் எப்படிப்பா நம்ம ரேட்டுக்கு அது பண்ண முடியாதம்மா. என்னப்பா ரேட்டுக்கு பண்ண முடியாது, இருக்கிறத லாபம் இல்லாமல் நட்டம் வராமல் பண்ணுங்கப்பா, லாபம் வேணாம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பண்ணுங்கப்பான்னுச்சு. அதை கேட்டு நாங்கள் போய் அன்றைக்கி இருந்த மினிஸ்டர்கிட்ட பேசி ஒரு இடம் கேட்டதுக்கு ஏற்கனவே ஒரு நடத்தின இடத்த கொடுத்தாங்க. அதில் பல கேஸ் போட்டு அவங்க இன்றைக்கி ஓப்பன் ஏலம் மாதிரி விட்டாங்க, டெண்டர் மாதிரி விட்டு வாடகையெல்லாம் இப்போ 2.5 லட்ச ரூபா விட்டாங்க. ஒரு சின்ன இடத்துக்கு வெறும் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கு 2.5 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறோம் எங்கள் சிஹெச்சில். அதுலேயும் 24 ஹவர்ஸ் சுடுதண்ணி கொடுக்குறோம். ஆர்ஓ பிளான்ட் போட்டிருக்கோம். அந்த வெறும் இடத்த கொடுத்தாங்க. கட்டுமானம் பூரா நாங்கள் சொந்தமாக பண்ணியிருக்கோம். இது நாங்கள் போகும்போது அக்ரிமெண்ட் எப்படின்னா அது திருப்பி உடச்சி தருவா கொடுத்துருப்போம். நாங்கள் பண்ண செலவு இன்றைக்கி நாங்கள் வெளியே எந்த கடையில் என்ன சாப்பாடு இருக்கோமோ அந்த சாப்பாடு தான் அங்கேயும் கொடுக்குறோம். அங்கே சமையலுக்கு கூடலாம் இல்லை, இங்கேருந்தே சமைச்சு போகுது. லாபமே இல்லாமல் நட்டம் வராத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் மினிமம் நட்டம் வருது மாதம். அதை அண்ணே மாதம் கொடுத்துறாரு. சூரியனே அவர் பண்டில் இருந்து
மாதம் ஒரு 30,000 40,000 இல்லை 50,000, ஒரு சில மாதம் 1 லட்சம் கூட நட்ட வரும். அதை அவர் பங்குக்கு கொடுத்துறாரு. என் பங்குக்கு வந்து உழைப்பு போட்டுட்டு இருக்கேன். ஆனால் நிம்மதிக்காக பண்ணுறோம். இதை 4 பேர் பாராட்டுவாங்களா பாராட்ட மாட்டாங்களான்னு அவசியம் இல்லை. அம்மாவுக்காக பண்ணோம். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சந்திச்ச விமர்சனங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? பாராட்டுகள், இந்த அன்பு, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் விமர்சனங்கள் தாண்டி வராமல் ஒரு வெற்றியை வந்து எப்பயுமே அடையவே முடியாதுப்போ நீங்கள் சந்திச்ச விமர்சனங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? அதாவது நாண்டில் இங்கே இருக்க எல்லா பேருமே இன்னைக்கு தோத்தாலும் இந்த ஊர் ஏளனமாக பேசும், ஜெயிச்சாலும் பேசும். ரைட்டா? விமர்சனங்கள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு நல்லவனை கெட்ட வேண்டுவாங்க, கெட்டவனை நல்ல வேண்டுவாங்க. அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டீங்கன்னா பாராட்டுக்கும் விமர்சனத்துக்கும் இதை கண்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகக்கூடாது. இதை கண்டு ரொம்ப புகழ்ச்சி அடையக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே பாராட்டாக இருந்தாலும் சரி சும்மா தான் பாராட்டுவாங்க. விமர்சனம்னா உங்கள் வளர்ச்சியை பிடிக்கலன்னு அர்த்தம். உங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை, அந்த மாதிரி விமர்சனம் நீங்கள் சந்திச்சது உண்டா? சந்திச்சதுண்டா. டெய்லி சந்திக்கணும். டெய்லி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு பழகிருச்சு. எடுத்தோடனே இவன் இருந்த இருப்பை பாரு, இவனுக்கு வந்து யோகத்தை பாரு. யோகம் இவங்க பாரு, இவங்க அச்சரத்தெல்லாம் ஓடுது கடை. இன்னைக்கு பெரியார் ஆகிட்டாங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க. இது என் சொந்தக்காரங்க அந்த பழைய நினைவுகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டதை பூரா அவங்களே ஞாபகப்படுத்துவாங்க. நாங்கள் போன பின்னாடி பேசுவாங்க. அது என் காதுக்கு சொல்லுவாங்க. சிரிச்சுட்டே நான் கடந்துடுறது. சாதாரண சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்கே வரும்போது சாதாரண இட்லி விற்கிற எனக்கு வராதா? சொந்த பந்தம்னாலே விமர்சனம் வரும். விமர்சனத்தெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அப்படியே கடந்து போயிடுறது. 10ஓட 11 அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. கடக்கிறதும் இல்லை, யோசிக்கிறதே கிடையாது. ஆமாம், நீ என்ன வேணா பேசிட்டு போ. ஆனா அதே மாதிரி வருஷம் பொங்கலா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல நாளா இருக்கட்டும், எப்படி சன் டிவில வந்துட்டு ஏதாவது ஒரு தமிழ் தொலைக்காட்சியில வந்துட்டு ஒரு புது படம் வருதோ, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதோ, சூரியனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பாட்டு, ஒரு மொத்த ஃபேமிலி உட்காந்து ஒரு செலிப்ரேட் பண்றது, எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுறது, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும், அவ்வளோ இது சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஒரு முத்துக்கு முத்தாக படத்தை ஒரு 1.5 நிமிஷத்துல நம்ம காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஸோ இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு கூட்டு குடும்பம், இந்த ஒரு லைஃப் தான் நமக்கு வாழ்க்கைன்றது கூட்டு குடும்பம் மட்டும்தான். இதெல்லாம் நம்ம லைஃபே போக போகுது. அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எப்படி டிசைட் பண்ணி எப்படி கொண்டு போறீங்கண்ணா? இது யாருமே டிசைட் பண்ணி, இறைவன் தான் டிசைட் பண்ணுங்க. இப்போ அம்மா சொல்றது எல்லா பேரும் கேட்போம். என்னன்னு தெரியல, எங்கள் குடும்பத்தில் வந்த மருமகளும் சரி, அண்ணன் தம்பியும் சரி, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இது வரைக்கும் வந்ததில்லை. இது வந்து இறைவன் கொடுத்த கொடை தான். இதில் என்ன எங்களை பாராட்டுறது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம்னா இறைவன் ஏதோ எங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு இந்த விஷயம் தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வச்சுருக்காங்க. இல்லை, ஒற்றுமையாக இருக்கணுன்ற பிளான்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் விட்டு கொடுத்துருவோம். எல்லோரும் எதாக இருந்தாலும் அண்ணனை கேட்போம். அம்மாவுக்கு அடுத்து அண்ணன் மூத்தவர் இருக்கார். அவர் சூரியனே ஒரு விஷயம் செய்யணும்னா கூட அண்ணனை கேட்டு தான் செய்வார். அண்ணன் வேணாம்ப்பான்னு சொன்னால் கூட எதுக்கு, அப்போ ஒரு ஆர்குமெண்ட் வரும். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், ஏன் வேணாம்ன்ற, இதெல்லாம் பேசத்தான் செய்வோம். மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கலந்துரையாடி எது சரியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்லேயே பேசிடுவோம். ஓயாமல் மீட்டிங் போட்டு பேச முடியாதுல்ல, எல்லாரும் பிஸியாக இருக்கோம்ல. இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் என்னென்ன இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அன்னன்னைக்கு பேசிடுவோம். இப்போ மதுரையில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு, அதை தாண்டி ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்துட்டு வளர்றோம், நம்ம நிறைய சாதிக்கிறனாலும் இந்த ஒரு ஆசை இருக்கு, இந்த ஆசையை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம், இந்த ஆசையை வந்து எப்படியாவது அடையணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசை வச்சிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் 12 பிரான்ச்சு நம்மகிட்ட இருக்கு மதுரையில் மட்டுமா? 12 முடிஞ்சு 13வது பிரான்ச்சு தான் மாட்டுத்தாவணி பிரான்ச்சு. எப்படின்னா, நான் முதல் பிரான்ச் ஓப்பன் பண்ணும் போலையும் இத்தனை பிரான்ச் பண்ணுவோம்னு பிளான் பண்ணல, திட்டமிடலாம் இல்லை. இப்பயும் எந்த திட்டமிடலும் கிடையாது. நாளைக்கு விடிஞ்சா ஒன்று செய்யணும், ஒவ்வொரு நாள் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். இவ்வளோ மட்டும்தான் திட்டமிடலை தவிர இது ஆசை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறையா சொன்னீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளோட பேச்சை கேட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், எல்லாமே சக்ஸஸாக போகணும்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.